எல்லாருமே என்ன நினைப்போம், நமக்கு முட்டி வலி வருது, குதிகால் வலி வருது, இடுப்பு வலி வருது, இந்த வலி எல்லாம் நமக்கு அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் வருதுன்னு தான் நினைப்போம். ஆனா எல்லா நேரங்களையும் அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு கால்கள்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட்னஸ் ஆகும்போது, ரொம்ப இறுக்கமா இருக்கும் போது, பிளெக்சிபிலிட்டி குறையும் போதுமே நமக்கு முட்டி வலி, குதிகால் வலி, இடுப்பு வலி இது எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோல எதனாலலாம் நமக்கு இந்த மசில்ஸ் டைட் ஆகுது, ஏன் முதல்ல இந்த மசில்ஸ் எல்லாம் நமக்கு டைட்னஸ்க்கு போகுது, இது டைட்னஸ்க்கு போனா நமக்கு ஏன் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வருது, மசில்ஸ் டைட் ஆகுறதுனால ஏன் நமக்கு முட்டி வலி வருது, குதிகால் வலி வருது, இடுப்பு வலி வருதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க ரெகுலரா என்னென்ன எக்ஸசைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால்களை நீங்க பிளெக்சிபிளா வச்சுக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இட்ஸ் மீ ஹரணி ஆர் எஸ் பிசியோதெரபிஸ்ட். இப்போ நம்ம மசில்ஸ் எல்லாம் ஏன் இறுக்கமாகணும், ஏன் டைட்னஸ்க்கு போகணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப நேரமா ஒரு மசில ஒரே பொசிஷன்ல வச்சிருக்கோம். தட் இஸ் நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல இருக்கீங்க பேசிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல உங்களோட ஜாயிண்ட் இப்போ வந்து காலை மடக்கியே வச்சு ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, இல்லைன்னா வந்து இது வந்து நம்ம காலை பத்தி பேசுறதுனால இதை பத்தி பேசுறோம். ஆனா நமக்கு உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸுக்குமே இதே மாதிரி தான். நீங்க கழுத்துல இருக்கிற மசில்ஸா இருக்கட்டும், நம்ம கழுத்து வலி வரும்போது ஷோல்டர் மசில்ஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். நீங்க அசைக்காம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மசில்ஸ் எல்லாம் டைட்னஸ்க்கு போகும். ரெண்டாவது, ஓவரா மூவ் பண்ணாலும் சரி, நீங்க அதிகமா நடக்கிறீங்க, அதிகமா நிக்கிறீங்க, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறீங்க, ஒரு ஜாக் பண்றீங்க, ஓடுறீங்க, எதுவுமே நீங்க அதிகமா பண்ணும் போதுமே உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே ஓவர் யூஸ்னாலுமே அகைன் அது உங்களுக்கு டைட்னஸ்க்கு போகும். இது ரெண்டுமே காமனா ஏடிஎல்ல நடக்கிறது, டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு நடக்கிற விஷயம். இது இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேர் கேசஸ்ல உங்களுக்கு இன்ஜுரினால நீங்க ஏதாவது வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்கு, ஏதாவது உள்காயமோ வெளிக்காயமோ இருக்கும் போது உங்க மசில்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டைட்னஸ்க்கு போகும். இது வந்து ரேர் கேசஸ். இப்ப நம்ம ரெகுலர் கேசஸ்ல பாத்துக்கலாம். ரெகுலரா நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு விஷயம். ஒரே பொசிஷன்ல நீங்க அசையாம இருந்தீங்கன்னா டைட்னஸ்க்கு போகும், அதே மாதிரி ஓவரா ஒரு விஷயத்தை அசைச்சாலும் டைட்னஸ்க்கு போகும். சோ இதுதான் நமக்கு பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இப்ப நமக்கு சோ ரெகுலரா பார்த்தோம்னா கால்கள் இருக்கிற மசில்ஸ் வந்து எல்லாருக்குமே அதிகமா வேலை செய்யற மசில்ஸ். சோ ஜென்ரலா எல்லாருக்குமே வந்துட்டு கால்கள்ல டைட்னஸ் இருக்கிறது காமன் தான். பட் அந்த காமனா இருக்கிற டைட்னஸ் நம்ம வந்துட்டு ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் மூலமா ரெகுலரா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்த பெயின்ஸ் எல்லாம் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சோ அடுத்து நம்ம எதனால இப்ப இந்த டைட்னஸ் வந்துருச்சு, டைட்னஸ் ஏன் வருதுன்றத பாத்துட்டோம். இப்ப இந்த டைட்னஸ்னால நமக்கு ஏன் முட்டி வலி வருது, இப்ப கால்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகுறதுனால ஏன் நமக்கு இடுப்பு வலி வருது, முட்டி வலி வருது, குதிகால் வலி வருது, ஆர் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் கால்ல வருது, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் எங்க வேணா நமக்கு பெயின் வரலாம், ஸ்ட்ரெயின் வரலாம். அது ஏன் வருதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கால்கள்ல இருக்கிற மசில்ஸ், அதாவது நம்ம தொடைக்கு பின்னாடி இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் எல்லாமே டைட்டா இருக்கு அப்படின்னா நமக்கு இடுப்புல இருக்கிற பெல்விக் போன் வந்துட்டு டில்ட் ஆகும். அது டில்ட் ஆகும் போது லோ பேக்ல நமக்கு பெயின் வரும். இப்ப அதே மாதிரி நமக்கு காஃப் மசில் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆங்கிள் இருக்கிற மொபிலிட்டி எல்லாம் ரெடியூஸ் ஆயிடும். அது ரெடியூஸ் ஆகிறதுனால நீக்கே அதிகமான ஓவர்லோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆங்கிளுக்கு போக வேண்டிய ஃபோர்ஸும் சேர்ந்து முட்டிக்கே போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இடுப்புல இருந்து கால் வரைக்கும் எல்லா மசில்ஸும் ரொம்ப டைட்டா இருக்கு, பிளெக்சிபிலிட்டியே இல்லாம இருக்குன்னும் போது மசில்ஸால எந்த லோடும் தாங்க முடியாம அந்த லோடு எல்லாமே நமக்கு டைரக்டா ஜாயிண்ட்டுக்கு போகும். எல்லா ஃபோர்ஸும் எல்லா லோடும் நம்ம பாடி வெயிட்ல இருந்து அந்த ஃபோர்ஸ் எல்லாமே டைரக்டா ஜாயின்ட்ஸ்க்கு போறதுனாலையும் நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்டீரியர் செயின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம ஃபுட், நீ, ஹிப், ஸ்பைன் எல்லாமே வந்துட்டு இன்டர் கனெக்டடா இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கிறதுனால நமக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், ஒரு இடத்துல மசில் டைட்னஸ் இருக்கு, இல்லை ஏதாவது ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னா அது நமக்கு என்டையர் பாடியுமே நமக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு மசில் டைட் ஆனாலுமே இந்த செயின் அஃபெக்ட் ஆகி நெய்பரிங் மசில்ஸுக்கும் நெய்பரிங் ஜாயின்ட்ஸுக்கும் நமக்கு அந்த ப்ரெஷர் வந்துட்டு போக ஆரம்பிச்சு நமக்கு மற்ற இடங்கள்லயுமே பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு எங்க வலி இருக்கோ அங்கதான் பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ நம்ம லோவர் லிம் ஃபிளெக்சிபிலிட்டி எப்பவுமே இம்ப்ரூவ்டா வச்சிருக்கோம், நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்ட்ரென்தன் பண்றோம், ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு எல்லா பெயினுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணி இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி ஃபிளெக்சிபிளா லோவர் லிம்ப வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது மவுண்டைன் போஸ். இந்த பொசிஷனில் நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முட்டி நல்லா லாக்டப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உங்கள் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஹம்பாக இருக்கக்கூடாது, கைகளுக்கு வெயிட் அதிகமாக போகக்கூடாது, உங்கள் கால்களுக்கு தான் வெயிட் அதிகமாக போகணும். அதே மாதிரி குதிகால் தரையிலேருந்து மேலே தூக்கக்கூடாது. இந்த பொசிஷனில் நீங்கள் நிற்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்கள் கால்களுக்கு பின்னாடி கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகும். இல்லைனா கைக்கு வெயிட்டு போகும். ஸோ கைக்கு வெயிட் கொடுக்குற வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு காலுக்கு கொடுக்குற வெயிட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச் பண்ண உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ அடுத்து சொல்றத ஃபாலோ பண்ணுங்க.
இந்த மாதிரி ஃப்ளாட்டா படுத்துட்டு கால்களை மேல தூக்க போறீங்க. ஏதாவது ஒரு துப்பட்டா இல்லைன்னா டவல் ரோப் ஏதாவது வச்சு இந்த மாதிரி மேல தூக்கிடுங்க. தூக்குனதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற காலை பொறுமையா நீட்டுங்க. இந்த பொசிஷன்லயே ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற பர்சன் இல்ல யோகா பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல உங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்து சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு ஒரு காலை முன்பக்கம் வச்சுட்டு இன்னொரு காலை நீங்க ஒரு ஸ்டூல்ல சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க தொடை பகுதியில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். இந்த பொசிஷன்ல ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கலாம். நின்றுட்டு நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு காலோட ஆங்கிள புடிச்சு நீங்க மேல தூக்குனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தொடையில அதே மாதிரி ஸ்ட்ரெச் தெரியும். இதே பொசிஷன்ல ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உட்காந்து உங்க கால்களை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு முன்னாடி கை வச்சு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடையில உள்பகுதியில உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். இந்த பொசிஷன்ல ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பட்டர்ஃப்ளை போஸ் பார்க்கலாம். இந்த பொசிஷன்லயும் அதே மாதிரி உங்களுக்கு தைஸுக்கு உள்பக்கம் ஸ்ட்ரெச் தெரியும். இந்த பொசிஷன்ல ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனை நம்ம பீஜன் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். இதுல உங்களுக்கு பட் மசில்ல கரெக்டா ஸ்ட்ரெச் தெரியணும். இந்த பொசிஷன்ல நீங்க முன்பக்கம் மடக்கி வச்சிருக்கிற காலு உள்பக்கமா இருக்கக்கூடாது. அது நல்லா ஸ்ட்ரெயிட்டா ஹாரிசான்டலா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா பட் மசில்ல ஸ்ட்ரெச் தெரியும். இல்லைன்னா தொடைக்கு உள்பகுதியில ஸ்ட்ரெச் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரியக்கூடாது. உங்களுக்கு கரெக்டா இந்த பொசிஷன்ல பட் மசில்ல ஸ்ட்ரெச் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த பொசிஷன் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா அடுத்து ஈஸி வெர்ஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி படுத்துட்டு ஒரு கால் மேல இன்னொரு காலை பிளேஸ் பண்ணிட்டு உங்க செஸ்ட் கிட்ட புல் பண்ணுங்க. மேல் பக்கம் பிளேஸ் பண்ணிருக்கிற காலு உங்க பக்கமா இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஹரிசான்டலா இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டா பட் மசில்ல ஸ்ட்ரெச் தெரியும். அந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா எக்ஸசைஸஸுமே நீங்க 2 சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுக்குமே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நம்ம கால்கள்ல இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம நடமாடுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு ஒரு இடத்துல இருக்க டைட்னஸ் மற்ற இடத்தையும் நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அதனால எப்பவுமே உங்களோட இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கிற டைட்னஸ் இது அதிகமா எல்லாருக்குமே டைட் ஆகும்ன்றதுனால ரெகுலரா ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரென்தனிங் அதிகமா பண்ணி நிறைய பேர் ஸ்ட்ரெச்சஸை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் அதிகமா பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணாம இருந்தாலும் தப்பு தான். எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதும் தப்பு தான். ஸோ நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்றதா இருந்தாலும் ஸ்ட்ரெச்சஸ் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ்டா பண்ணணும். எதுவுமே பண்ணாமலும் இருக்கக்கூடாது. பாடி எப்பவுமே ஃபிளெக்சிபிளா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்துட்டே இருங்க. எந்த ஒரு சின்ன சின்ன பெயின் வந்தாலுமே பாடியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு பெயின் எல்லாம் இல்லாம ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா ரெகுலரா ஸ்ட்ரெச்சஸ் ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் பண்ணிட்டு பாடியை ஸ்ட்ராங்கா ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தனிங்ஸ்லாம் என்னென்ன பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். இட்ஸ் மீ ஹரிணி ஆர்எஸ், பிசியோதெரபிஸ்ட்.